வெல்கம் டு என் உலகம் என் வீடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்கள் ஊரில் தேர் திருவிழா நோன்பு சாட்டிட்டாங்க. இது 15 நாள் நோன்பு. உடுமலைப்பேட்டை மாரியம்மன் கோவில்னால் அந்த சுற்றுவட்ட கிராமத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற டவுன்லேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒரு கோவில், ஒரு தெய்வம். அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இவங்கக்கிட்ட வேண்டின எந்த நியாயமான வேண்டுதலும் நிறைவேறாமல் போனதே இல்லை. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா இவங்க. எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் கம்பம் நடுதல் விழான்னு ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த விழா நடக்கும் இந்த நோம்பி சாட்டுதலில். அப்படி அந்த கம்பத்தை தான் மாரியம்மனோட ஹஸ்பண்டாக பாவித்து ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கம்பத்துக்கு தீர்த்தம் ஊற்ற போவோம். அப்படி தான் நானும் என் பசங்களும் மத்தியான நேரத்தில் கூட்டாதியும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றதுனால கூட்டாதியும் இல்லாத நேரத்தில் தீர்த்தம் ஊற்றலான்னு வந்திருக்கோம். இந்த கம்பம் ரொம்ப சக்தி வாய்ந்த கம்பங்க. மாரியம்மனோட ஹஸ்பண்ட் இவங்க தான். இவங்க மாரியம்மனுக்கு இவங்களுக்கும் நடக்கிற கல்யாணம் தான் இந்த தேர் திருவிழா. இந்த கதை எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. நெக்ஸ்ட் விலாகில் நான் இந்த கதையை பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் மாமியாருடைய வேர்ஷன் அந்த ஸ்டோரி, மாரியம்மனை பற்றின ஸ்டோரி. அதை நான் நெக்ஸ்ட்டு விலாகில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்கள், சின்ன பையனும் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறான். என் பெரிய பையனும் கம்பத்துக்கு தண்ணி தீர்த்தம் ஊற்றினா. அந்த கிளிப்பிங் எங்கேயோ கட் ஆகிடுச்சு, கிடைக்கல. எல்லாருமே ஊற்றுவாங்க. அப்புறம் அடி அளந்து கும்பிடுவாங்க. அப்புறம் பூவோடு எடுப்பாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கோயிலில் நிற்கக்கூட இடம் இருக்காது. இது ஏதோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அதனால தான் குழந்தைகளை கூப்பிட்டு இந்த டயத்தில் வந்தேன். இன்னும் ஒரு 1 hour 1.5 hour போயிடுச்சுனாலே பயங்கர கூட்டமாக இருக்கும். அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில் எங்கள் மாரியம்மன் திருக்கோயில். இந்த ஸ்தல விருஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தல விருஷம்ங்க. எனக்கு 2வது குழந்த அவ்வளோ சீக்கிரம் தங்கவே இல்லை. அப்போ மனதுருகி நான் இந்த ஸ்தல விருஷத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான், அம்மா எனக்கு 2வது குழந்தைய கொடுமா, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுமா அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அது போலவே எனக்கு 2வது குழந்த தங்கின உடனே என்னோடய 7வது மாத ப்ரெக்னென்சியில் என்னோடய வேண்டுதலான கண்ணாடி வளையல்கள் 2 டசன் வாங்கிட்டு அம்மா மரத்தில் நான் கட்டி விட்டு என்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றிட்டேன். அப்படி இந்த மாதிரி குழந்தை வரம் வேணுங்கிறவங்க எங்கள் உடுமலைப்பேட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் இந்த ஸ்தல விருட்சத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமான புத்தி தெளிவுள்ள சூப்பரான குழந்தையே எனக்கு கிடச்சிதுங்க. கடவுளுக்கு